வணக்கம் டாக்டர். எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராக தான் இருக்குது. ஆனால் என்னால் கன்சீவ் ஆக முடியல. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் தேவைப்படுமா? சொல்ல முடியுமா? பீரியட்ஸ் உங்களுக்கு நார்மலா வருது, ஆனா நீங்க கன்சீவ் ஆகல அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. சோ கணவன் மனைவி கல்யாணம் ஆகி 1 வருட காலம் அவங்க சேர்ந்து இருந்தும் அவங்க கன்சீவ் ஆகல அப்படின்றப்ப ஒரு சில பேசிக் எவாலுவேஷன் நம்ம பண்ணணும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 5க்கு பாத்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பை, கருமுட்டை பை இது ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு பேசிக் ஸ்கேன்ல தெரிஞ்சிடும். கர்ப்பப்பையில ஏதாவது ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கா, கருமுட்டைகள் நார்மலா இருக்கா, இல்ல எண்ணிக்கை கூடுதலா இருக்கா அப்படின்றது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கருக்குழாய் அடைப்பு பரிசோதனை, ஒரு HSG ஒண்ணு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட செமன் எவாலுவேஷன், விந்தணுக்களோட எண்ணிக்கை, துடிப்பு, ஆரோக்கியம். சோ இதெல்லாம் நம்ம பார்த்து இதெல்லாம் நார்மலா இருந்தது அப்படின்னா ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி கூட நம்ம பண்ணோம் அப்படின்னா கருமுட்டையோட வளர்ச்சி அண்ட் கருமுட்டை வெடிக்கிற தன்மையை பத்தி நம்மளுக்கு குறிக்கும். சோ உங்களுக்கு பீரியட்ஸ் நார்மலா இருக்கு, ஆனா நீங்க கன்சீவ் ஆகல அப்படின்றப்ப ஒரு ஃபர்டிலிட்டி கன்சல்டன்டோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. அவங்க they will guide you regarding follicular study and analysis.